ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூலக்கடையில் வந்துட்டு டிமார்ட் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கங்க. எனக்கு டிமார்ட் வந்து ரொம்ப பிடிக்குங்க. நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வேளச்சேரி அந்த பக்கம் தான் இருக்குமா, ஐயோ டிமார்ட்டுக்கு நம்மளால போக முடியாது, ஏன்னா இங்கேருந்து போனால் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். இப்போ பக்கத்துலேயே வந்துருச்சு. ஸோ நான் எப்போவுமே ரிலையன்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பக்கத்தில் வந்ததுனால சரி அது எப்படி இருக்குது போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் டே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போயிட்டு காஃபி சாப்பிட்றது, இல்லைனா வெளியே போயிட்டு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது குறிச்சிட்டு வர்றது, இல்லைனா வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறது, அட்லீஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணால் தான் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருமே வந்து 2 days வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால ரொம்ப போர் அடிச்சுது. ஆல்ரெடி பாப்பா அங்கே இருக்கா, இவர் வந்து ஊருக்கு போயிருக்காரு, தம்பி காலேஜ் போயிருக்கா அப்படின்னும் போது வீடே வெறிச்சோன்றதுதா நிறைய திங்கிங்லாம் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மட்டும் தனியாக போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன பிடிச்சதோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். நாங்கள் போயிட்டு வந்துட்டு என்ன வாங்குறேன் என்னன்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறேன்னா என்ன அப்படின்னு தெரியல. போயிட்டு நான் ஏதாவது வாங்கினேன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம கிளம்பிடலாம். ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சு. நான் காலையிலே போகலாம் தான் அப்படின்னு நினச்சேன். சரி ஈவினிங் போனால் கொஞ்சம் வெயிலும் கம்மியாயிடும், அதே மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தம்பி வரத்துக்கு 6-7 ஆகிடும். நம்மளும் அதுக்குள்ளே வந்துடலாம், பக்கம் தான் நமக்கு வந்து ஜஸ்ட் வந்துட்டு பைக்கில் போனால் ஒரு 17 to 20 minutes தான் ஆகும், போயிட்டு வந்துடலாம். அண்ட் நான் என்ன இன்னைக்கு ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கேன்னா ஒரு சிம்பிள் குர்த்தி தாங்க. இது நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த குர்த்தி தான் வியர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி குட்டி ஸ்டட், இதெல்லாம் நான் வந்து துபாய் போகிறதுக்காக எடுத்தது. இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகல, ஒரு 3 கம்பல் தான் எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் என்ன எப்பவும் போல் வந்துட்டு நார்மலாக ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த குட்டி ஹேண்ட்பேக் இது வந்து அங்கே வாங்குறதாங்க. எப்படி இருக்குது? ஸோ நல்லா வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு சின்னதாக வந்து ஒரு பிக் ஷாப்பர் மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு தம்பி வந்த உடனே திருப்பி வந்து களைச்சி போடுவான். அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். நான் பின்னாடி காமிக்கிறேன். நீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாலுமே நீட்டாக இருக்குது. அந்த பேக் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். நான் சொன்னல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஆர்கனைசிங்லாம் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி வீடு வந்து எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கும். நான் துணி மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த சேரில் போட்டு வச்சுருக்கேன். நைட்டு வந்து ஏதாவது படம் பார்த்துக்கிட்டே துணியெல்லாம் மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா எனக்கு இன்னுமே போர் அடிச்சிடும் அதனால். ஸோ அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு வீடெல்லாம் லாக் பண்ணிட்டேனா, சாரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேனா செக் பண்ணிவிட்டு, ஏன்னா சார்ஜ் பாருங்கள், ஃபேன் போட்டுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டே. இன்றைக்கி ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட மறந்துட்டேன், போட்டுடுறேன். ஸோ எல்லா இடமும் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரே நிமிஷம் சமைச்சும் வச்சுட்டேன். அவன் வந்து சாப்பிட்ற வேண்டியதான். கிச்சன் முதற்கொண்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். முட்டை இருக்குது, அவன் வந்து ஆஃப் பாயில் ஏதாவது போட்டுப்பான். ஸோ கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிடுறேன். இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஸ்டவ் பற்றி உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணுங்க. நான் வந்து கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி இப்போ போயிடலாமா? தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பாட்டில் இந்த கல்யாண மண்டபத்தில் கொடுக்கும் போது எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம எங்கேயாவது போனால் யூஸ் ஆகுமா, தொலைஞ்சாலும் பரவாயில்லன்னு. ஏன்னா எங்கள் வீட்டில் வாட்டர் கேன் தொலைகிறதெல்லாம் சான்ஸே இல்லை, தொலைச்சிக்கிட்டே இருப்போம் நாங்கள். சரி இப்போ எடுத்துகிட்டு இதுக்குள்ளே என்ன வாங்க முடியுமோ அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் காய்கறியும் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ போகலாம். இப்போ தானே ஊர்லேருந்து வந்தீங்க அதுக்குள்ளே ஷாப்பிங் அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் வந்துட்டு எண்ணெய்லாம் வந்து தீர்ந்து போச்சு. ஸோ முக்கியமான ஐட்டம்லாம் வாங்கிட்டு அப்படியே கடை எப்படி இருக்குது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரேட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு செக் பண்ணிட்டு வரலான்ட்டு. அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா கூட்டம் அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து வீடியோலாம் எடுக்க முடியல. பட் ரிலையன்ஸோட வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் நிறைய இருக்கும். அதே மாதிரி குக்கர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் தான் இருந்தது. நல்ல காத்தோட்டமாகவும் இருந்தது. ஒர்க்கர்ஸும் வந்துட்டு நல்லா கைட் பண்ணாங்க. ஏதாவது டவுட் கேட்டாலும் வந்து உடனே வந்து நமக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இங்கே நல்லா இருந்தது. பர்ச்சேஸ் பண்ணியாச்சு.
எல்லாம் பேக்கில் அடுக்கி வச்சிடலாம். ஏகப்பட்ட கூட்டம் இருந்ததுங்க. அதனால் வந்துட்டு ஒவ்வொரு பொருள் எடுக்கும்போது உங்களுக்கு ரேட்டெல்லாம் எடுத்து சொல்லலான்னு தான் எனக்கு ஆசை. பட் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அது மட்டும் இல்லை, நான் தனியாக பஸ்ஸில் தான் வந்திருக்கேன். சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஷாப்பிங்லாம் ஒரு வழியாக முடிஞ்சுதுங்க. உண்மையிலே டிமார்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் சர்க்கிளில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வேளச்சேரி அந்த பக்கம் தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் டிமார்ட் வந்து எங்கள் ஏரியாவில் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்து பெரிய மார்ட்னு வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் தான் இருக்குது. ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் தான் எங்களுக்கு வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் இங்கே. ஸோ நிறைய பேர் வந்து அங்கே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேன் காற்று எதுவுமே இருக்காது. ஒரு குடோன் மாதிரி தான் இருக்கும். அதில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, வேர்த்து விறுவிறுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது வருவோம். அந்த அளவுக்கு இருக்கும். அதனால தான் வந்து மத்தியானம் பிளான் பண்ணலை, நம்ம வந்து ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அது மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்க்கிங் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லைனா அந்த ஸ்பேஸாக இருக்கட்டும், மார்க்கெட் உள்ளே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ தான் வந்து சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கு. அதனால் வந்து ஏகப்பட்ட கூட்டம். ஏன்னா வந்து எங்களுக்கு இதெல்லாம் வந்து புதுசு. டிமார்ட்ன்றது வந்து எங்கள் ஏரியாவில் புதுசுன்றதுனால நிறைய பேர் வருவாங்க. இன்னும் வந்து ஒரு 2 months கிட்ட வந்து நிறைய பேர் வருவாங்க. நான் ஈவினிங் வந்துட்டு மத்தியானம் வந்து போனால் வந்து நமக்கு இந்த மாதிரி காற்று எதுவுமே இருக்காதுன்ற ரீசனால தான் நான் ஈவினிங் போனேன். பட் நிறைய கூட்டம் இருந்ததுங்க. உண்மையிலே வந்து என்ஜாய் பண்ணி நான் ஷாப்பிங் பண்ணேன். நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஆக்சுவலி வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் தான் நான் போனேன். ஒரு சிலது வீட்டுக்கு தேவையானது முக்கியமானது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஒரு சிலது வந்து கண்ணில் பட்டதும் வாங்கியிருக்கேன். என்ன பண்ணுறது, நம்ம கை சும்மா இருக்காது இல்லையா? அதனால் சரி, இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட காமிச்சிடுறேன். முக்கியமானது வந்து வீட்டுக்கு வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேவை இல்லையா? அதனால் வந்துட்டு இதயம்ல தான் நான் எப்போவுமே வாங்குவேன். ஸோ 1 லிட்டர் இதில் வாங்கிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில்லாம் தான் சொன்னால நம்ம கை சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னா, எவ்வளோ வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாலுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு பிரேம் வந்து தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. ஒன்று ஜிம்மில் வச்சுட்டு வந்துடுவேன்வான், இல்லைனா வந்து காலேஜ் பஸ்ஸில் விட்டுட்டு வந்துடுவான். அந்த மாதிரி ஏகப்பட்ட வாட்டர் கேன் வந்து தொலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போ கடைக்கு போனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டர் கேன் வந்து பார்க்க அழகாக இருந்ததுனால எனக்கு ஒன்று பிரேமுக்கு ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஸோ ஹேண்ட்பேக் உள்ளே அழகாக போயிடும். அதனால் வந்து இது 2 பிக் பண்ணிக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 rupees, பட் 21 rupees போட்டிருந்ததுனால சரி இது 2 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees தான் டிஃப்ரெண்ட் வந்தது. ரொம்ப வந்து பெரிய வித்தியாசம்லாம் வரல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து ஹெரிட்டேஜ் கீங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150 rupees. இது வந்து 99 rupees கிடச்சிச்சு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால நம்ம கையெல்லாம் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இதை 2 கிளாஸ் கண்டெய்னர் வாங்கினேன் 69 rupeesக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. கிளாஸ் கண்டெய்னர்லாம் வந்து நல்ல ரேட்டில் இருக்குது. நல்ல ரேட்னா வந்துட்டு அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது. அதனால் வந்துட்டு எனக்கு கிளாஸ் கண்டெய்னர் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாமே கிளாஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து இந்த செக்டு பேட்டர்னில் இருந்ததுனால இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. அதனால் வாங்கிட்டேன். நாங்கள் எப்போ வாங்கினாலும் சவுகார்பேட்டில் தான் நான் போய் வாங்கிட்டு வருவேன். ஸோ அங்கே தான் நிறைய கிளாஸ் கலெக்ஷன் இருக்கும். ஸோ இங்கேயும் இருக்குது. பட் வந்துட்டு ஸ்டாக் பண்ண காலி ஆகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து இப்போ புதுசாக தானே லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறதுனால வைக்க எல்லாமே தீர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் திருப்பி ரீஃபண்டும் பண்ணிடுறாங்க உடனே. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர். எனக்கு காஃபின்னா அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ அடிக்ட்னே சொல்லுவேன். ஒரு கடையில் வந்து காஃபின்னு வேர்டு பார்த்தா நான் அப்படியே வந்து குடிச்சிடணும் அந்த மாதிரி. ஸோ அதனால் இந்த காஃபி பொடி வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees, பட் எனக்கு 333 rupeesக்கு கிடச்சிச்சு. எனக்கு ஒரு கால் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க இன்விடேஷன் வைக்க வரேன். நான் ஒருவேளை அதுக்காக கால் பண்ணுறாங்களான்னு தெரியல. நான் டக்குன்னு வந்து முடிச்சிடுறேன். அண்ட் இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 75 rupeesக்கு இருந்தது. 55 rupeesக்கு வாங்கினேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடுகு, அப்புறம் வந்துட்டு இந்த பன்னீர் வந்து 128 இருந்தது. இது வந்து 108க்கு வாங்கினேன். அப்புறம் வந்து வேர்மிசெல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபேவரட் சேமியா வந்துட்டு பார்த்திங்கன்னா துபாயில் வந்து இதில் வந்து இந்த பிரியாணி ஃப்ளேவரில் ஒன்று செஞ்சுருந்தாங்க. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையிலே எல்லாருக்குமே பிடிச்சதுனால ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியா வாங்கினேன். புளி சாதத்துக்கெலாம் வச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக. இது வந்து வறுத்து அரைச்சி நம்ம ஏதாவது குழம்புல சேர்க்கும் போதோ இல்லைனா வந்து மசாலாவில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். துவையலுக்கெலாம் வந்து நான் இந்த மாதிரி தனியா நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அது வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு மஃபின் வாங்கினேங்க.
ஸோ மஃபின் வந்து இதுவுமே வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான். சாக்லேட் ஃப்ளேவரில் எது கொடுத்தாலுமே ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. ஸோ ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது 2 வாங்கினேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வாங்கினேன். ஸோ இன்றைக்கி நைட்டு எங்களுக்கு வந்துட்டு டின்னர் வந்து நூடுல்ஸ் தான். ஸோ எல்லாமே நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உண்மையிலே டிமார்ட் வந்து சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்கன்னா தெரியாதவங்கன்னா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிமார்ட் வந்து நம்ம மாதவரத்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நிறைய அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. எல்லாமே வந்து ஆஃபர்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சான்ஸை பிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடிக்கடி டிமார்ட் போக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஸ்பேஸாக இருக்கட்டும், அந்த இடமா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்ததுங்க. சரி, இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு கால் வந்துகிட்டே இருந்தது சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இன்விடேஷன் வைக்க தான் வராங்க. ஸோ அதை நான் பேசிவிட்டு அப்படியே நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அண்ட் வாங்கிட்டு வந்த காஃபி பவுடரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட காஃபி போட்டாச்சு. அண்ட் மஃபின் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. இது எலைட்டோட மஃபின்ங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பிரேம் வந்து 2 சாப்பிட்டா, நானுமே 1 சாப்பிட்டேன். சரி, காஃபி கூட சாப்பிடும் போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஃப்ளேவரும் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக டிமார்ட் போனீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கு. நல்ல பெரிய கண்டெய்னரில் தான் வந்துட்டு, அது ஆக்சுவலி 500 கிராம் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்து நான் தண்ணியாக காஃபி போட்டிருக்கேன் நைட் டைம்ன்றதுனால. டேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நான் இங்கேருந்து போகும்போதுலேருந்து நான் காஃபி குடிக்கலை. சரி, வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போனேன்னா பைபாஸ் வேறு ஏதாவது காஃபி ஷாப் இருந்தால் நான் காஃபி குடிச்சிட்டு வந்திருக்கேன். அதனால் இந்த கேக் வாங்கிட்டு வந்ததுனால இது கூட வச்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு. அப்பா, இந்த கேக்கோட அந்த காஃபி குடிக்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. காஃபி லவர்ஸ்க்கு வந்து காஃபி எப்படி இருந்தாலும் எந்த ஃப்ளேவரில் இருந்தாலும் பிடிக்கும். இத்தனை பேருக்கு காஃபியோட இந்த சாக்கோ ஃப்ளேவர் உள்ள கேக்கு, மஃபின் அதெல்லாம் வந்து சாப்பிட பிடிக்கும். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா, மழை என குவிந்து கிடக்குது துணிகள். ஸோ இதெல்லாமே மடிக்கணும். ஆக்சுவலி நான் தாங்க வந்துட்டு இது ஃபுல்லாக சேர்த்து வச்சு மடிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு காலையிலே எல்லா வேலையும் முடிச்சு விட்றோமா, ஈவினிங் வந்துட்டு சும்மா இருந்தால் வந்துட்டு நமக்கு ரொம்ப போர் அடிக்கிறதுனால மொத்தமாக ஈவினிங் மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நமக்கு டைமும் வந்து அப்படியே போகிறதே தெரியாது. இவர் இருந்திருந்தால் ஜாலியாக ஈவினிங் ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். இவரும் இல்லைல்ல, அவன் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கான். அதனால் இப்போ உட்காந்து இதெல்லாம் மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட்.